ஆனா இப்போ எதற்காக எதிராக திரும்பி இருக்காங்கன்னு பார்க்கும்போது பல போராட்டங்கள் எடுத்துக்கலாமா சார்? ஆனா இறுதி கட்டமா வந்து சமீப மாதங்களா கூட பல அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு எதிராக பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. ஊதிய உயர்வு கேட்டாங்க. அந்த மாதிரி பணி நிரந்தரம்லாம் கேட்டு பல இடங்கள்ல போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக கூட இந்த ஒரு எதிர்ப்பு என்பது இருக்குன்னு பார்க்கலாமா சார்? சார் இது நம்ம வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருத்தி பார்க்க கூடாது சார். உலகம் முழுக்கவே இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிரா ஓட்டு போடுறதுன்றது உலகம் முழுக்கவே இப்ப சமீப காலமா இருக்கு சார். ம். இப்ப நேபாளில பாத்தீங்கன்னா பழைய காலத்து அந்த காங்கிரஸ் கட்சி, அவங்க நேபாள் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் தூக்கி போட்டு ம். ஒரு ரேப் பாடகரை அவங்க பிரதமரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா. சரிங்களா? நம்ம இது வந்து உலகம் முழுக்க இந்த ட்ரெண்ட் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. ம். யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்க யாருமே வேணாங்க, நான் புதுசா யாருக்காவது போறேன், அவர் என்னங்க பண்ணுவாரு, ஏதோ பண்ணிட்டு போறாரு, ம். என்னதான் பண்றாரு பாப்போமே ஆ. அப்படி அவன் வந்து கேர் பண்ண மாட்டான் சார். நம்ம வந்து முன்னாடி கேர் பண்ணுவோம், இவரால என்ன முடியும் என்ன முடியாதுன்னா. இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஜெனரேஷன். ஆனா பாஜக மட்டும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கே சார். அந்த ஒரு எப்படி? எஸ்டாப்ளிஷ்மென்ட் மாறாம இருக்கே. பாஜக எதிரா பெருசா எஸ்டாப்ளிஷ் மாறாம இருக்கு. இல்ல நீங்க இது வந்து பிரேக் டவுன் பண்ணி பாருங்க. ம். அதாவது ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இங்க வரும்போது டெல்லியில காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் காலங்காலமா இந்தியாவுடைய தலைநகரம். ஆமா. தலைநகரத்துல போய் ஒரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த 13 மாசம் கூட அது நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரை எதிர்த்து கிரவுண்டுக்கு போனாங்களோ, காங்கிரஸ் எதிர்த்து ஊழல்னு சொல்லி கிரவுண்டுக்கு போனாங்க, காங்கிரஸ் கூடவே கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் முறை. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கவர்மெண்ட் கவுந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்த போது எனக்கு வந்து வலிமையை கொடுங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஆம் ஆத்மி வந்தாங்க. அதனால நம்ம அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெளியில பார்த்திருக்கோமே தவிர தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் நம்ம பார்த்தது இப்போதான் முதல் முறையா பார்க்க. போஸ்டல் பேலட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம ஒரு தொகுதியில எத்தனை போஸ்டல் பேலட் போட்டிருக்க முடியும் இந்த எலெக்ஷன் பொறுத்தளவுல? போஸ்டல் பேலன்ஸ் வந்து ஒரு 10% ஓட்டு இருக்கும் சார் அதிகபட்சம் தொகுதியில. தபால் ஓட்டுகள் போடுறவங்க அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி பணியில இருக்கிறவங்க போடுறது, அவங்க வந்து தங்கள் பணியில இருக்கக்கூடிய கோரிக்கைகள் பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இதே மனநிலை மக்களுக்கு இருக்குமா? அதை பொருத்தி பார்க்க முடியுமா? பொருத்தி பார்க்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அரசு ஊழியர் அப்படின்னாலே அவங்க ஒரு சேஃப்டி எதிர்பார்க்கிற ஆட்கள், கொஞ்சம் சேஃபா சார். நம்ம கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யார் சார்? வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க கூடாது, மாசம் 1ஆம் தேதினா சம்பளம் வரணும் கரெக்டா. அவங்களுடைய அந்த மைண்ட் செட் எல்லாத்துலயுமே அந்த மைண்ட் செட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அவங்க இப்ப என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் நம்ம நிறைய போராட்டம் பண்ணிருக்கோம், நம்மள கண்டுக்கல, நம்மளுக்கு கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கல. ஒருவேளை ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா அவங்க வந்து நம்மள பகச்சிக்க போட்டாங்க. நம்ம கேட்டிருக்கிறதுல 10 விஷயத்துல ஒரு 4 விஷயமா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த ஏடிஎம்கே வராம டிவிகே வருதே சார். அதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படித்தான் அந்த ஓட்டு வந்து பிரியும். இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னா, இந்த நிறைய வீடுகள்ல சின்ன பசங்க அவங்க அப்பா அம்மாவை பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணி டிவி கேக்கு ஓட்டு போடுங்க, 2 ஓட்டு தான், 1 ஓட்டையாவது எங்களுக்கு போடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க.